ஒரு காதல். என்ன அன்பு, என்ன யோசிக்கிறீங்க? என்ன இமேஜினேஷன்? இமேஜினேஷன் தான். ஆனா என்ன இமேஜினேஷன் சொல்ல மாட்டேன். சும்மா சொல்லக்கூடாதுங்க. நீங்க இந்த கண்ணாடியில சூப்பரா இருக்கீங்க. தேங்க்ஸ் அன்பு. சரி, அப்படியே நான் சொல்ற மாதிரி ஒரு போஸ்ட் கொடுங்க. 4 போட்டோ எடுத்து அதை அப்படியே சோஷியல் மீடியால ஃபுல்லா நான் போட்டுறேன். லைக் ஷேர்னு சும்மா அள்ளும் பாருங்க. அடேங்கப்பா, என்னமா கற்பனை பண்றீங்க? நீங்க பேசாம சினிமா டைரக்டரா இருக்கலாம் அன்பு. அந்த அளவுக்கு எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா எதிர்பார்க்கறீங்க. என்ன பண்றது, சினிமா உலகத்துல சும்மா கொடி கட்டி பறந்திருக்க வேண்டியவனா. ஆனா என்னமோ தெரியல, அந்த சினிமா என்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கு. சரி, அதுவாவது நல்லா இருந்துட்டு போட்டுமே. சரி, அப்படியே இதே சிரிப்போட எந்திரிச்சு கேமராவை பார்த்து கெத்தா ஒரு போஸ் கொடுங்க பார்க்கலாம். அட என்ன கையில் நீங்க இவ்வளவு சாதாரணமா கொடுக்குறீங்க? நல்லா கெத்தா பாருங்க. இப்போ நீங்க போலீஸ் ஆபீசர் ஆகி இந்த ஸ்டேஷன் உங்க கண்ட்ரோல்ல இருந்தா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அப்படி ஃபீல் பண்ணி பாருங்க, கெத்து தன்னால வரும். அப்படிதான், செம்மங்க. வெரி குட்ங்க. சரி, அப்படியே கையை நீட்டி கோபமா ஒரு ஆக்ஷன் பண்ணுங்க. ஏய், இது வேற மாதிரி இருக்குங்க. ஒரு பெரிய தாதாவை மிரட்டினா எப்படி இருக்கும் அது மாதிரி பண்ணுங்க. தெலுங்கு படத்துல வர பாலகிருஷ்ணன் சார் மாதிரி அந்த மாதிரி ஒரு போஸ் கொடுங்க. எனக்கு அவர் எப்படி பண்ணுவாருன்னு தெரியாதே. சரி, ஒன்னு பண்ணுங்க. ரீசெண்டா இப்பதானே கராத்தே முடிச்சிங்க. அந்த கராத்தே போஸ் கொடுங்க பார்க்கலாம். எஸ், நெக்ஸ்ட். சமங்க. வாவ், சூப்பருங்க. எங்க இன்னும் ஒரு ப்ரொஃபைல் ஒன்று போலாமா? நல்லா பண்ணுங்க. இன்னும் அட என்னங்க நீங்க இப்பதான் நல்லா பண்ணீங்க, அதுக்குள்ள சொதப்புறீங்க. நல்லா கெத்தா பண்ணுங்க. என்னங்க நீங்க ஏங்க தடுமாறுறீங்க? இப்பதானே சூர்யா சார் உங்க முன்னாடி நிக்க முடியாது, அவர்லாம் பிச்சை வாங்கணும்னு உங்ககிட்ட பெருமையா சொன்னேன். அதுக்குள்ள இப்படி பண்றீங்களே அன்பு. இவ்வளவு தூரம் உண்மையை சொல்லியும் ஒரு கெத்தே வர மாட்டேங்குதே அன்பு. இப்ப போஸ் கொடுங்க. அன்பு. சார், ஹலோ, இங்க என்ன நடக்குது? எனக்கு டெய்லர் அளவு தப்பா சின்னதா தச்சு கொடுத்த யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு நீ என்ன பண்ற? ஓ அப்படியா சார்? அப்பவே எனக்கு ஒரு டவுட் வந்தது சார். எப்படி சூர்யா சாரோட யூனிஃபார்ம் இவங்களுக்கு கரெக்டா இருக்கும்னு. நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. அன்பு, கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. சார் சார், இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சார். சாரி சார். ஓடிடுறா அன்பு. நில்லு. நைட் வெளியில போய் கர்ப்பிணி பெண்ணுக்கு ஹெல்ப் பண்ணதும் அப்படியே பெரிய சாதனை பண்ணிட்டேன்னு நினைப்பா? அப்படியே இந்த ஸ்டேஷனே உன் கண்ட்ரோல்ல வந்துட்டு தான் கற்பனை பண்ணிக்கிட்டு கெத்து காட்டிக்கிட்டு இருக்கியா? இல்ல சார், அது நான் ஏதோ ஒரு ஆசையில போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு பார்க்கணும்னு. இந்த பார், முதல்ல நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. உன்னை யார் வெளியில போய் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண சொன்னது? யார் உனக்கு கண்ட்ரோல் ரூம் விட்டு போறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தது? சார், ஒரு கர்ப்பிணி பொண்ணு பிரசவ வலியில துடிச்சிட்டு இருக்கும் போது எப்படி சார் போகாம இருக்க முடியும்? அதான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ஹெல்ப் பண்ண. இதுல என்ன தப்பு இருக்கு? ஓ, மனிதாபிமானம் உள்ள போலீஸ்காரங்க யாரா இருந்தாலும் இதுதான் சார் செய்வாங்க. இந்த பார், இதெல்லாம் உன் இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு இருக்க முடியாது.
நீ கால்